பிரியமானவர்களே, இந்த வசனத்தை இந்த வீடியோவை பார்க்குற அன்பு சகோதரன் அன்பு சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். ஒரு ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து தெளிவுபடுத்துகிறார். நம்ம வாழ்க்கையில் இந்நாள் வரைக்கும் எப்படியே இருந்திருக்கலாம். நம்ம வாழ்க்கை மாயமற்றதாக இருக்கலாம். அநேக இடத்துல நம்ம செய்கிற அன்பு தணிந்து போயிருக்கலாம். நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்ம எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்ற கூடாது என்று ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு பேசுகிறார். என் அன்பு சகோதரன் அன்பு சகோதரிகளே, இந்த வீடியோவை கொஞ்சம் கவனமாக பாருங்கள், நிதானமாக கேளுங்க. ஆண்டவங்களோடு பேசுவார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நம்முடைய அன்பு எப்படியாப்பட்டிருக்குது? உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிரு. பாருங்க, நம்ம வாழ்க்கையில் என்னங்க பண்ணுறோம்? நன்மை செய்தால் நன்மை, தீமை செய்தால் தீமை. நமக்கு தீமை செய்துட்டு நன்மை கிடைக்கணும் எதிர்பார்க்கலாமா? பார்க்க முடியாது. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. மாயமற்ற அன்பு, மாசற்ற அன்பாக இருக்கணும். மாயமற்றதாக இருக்கக்கூடாது. மாயமான அன்பு வச்சிருக்கக்கூடாதுங்க. வேஷம் தரிக்கக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், மாயமற்ற அன்பு இருப்பதாக. தீமையை வெறுத்து விடுங்க. உங்கள் வாழ்க்கையில் தீமையை பின்பற்றாதீங்க. அதுக்கு தீமை தான் உனக்கு விளைவிக்கும். நன்மையை பற்றி கொண்டுருங்க. யாருன்னா உனக்கு தீமை செய்யுங்க, திருப்பி நீ தீமை செய்யாத. எப்படியாவது அவனுக்கு நன்மை செய்ய பாருங்க. அவன் தீமையிலேருந்து வெளிவர பாருங்க. நீங்கள் உதவி செய்யுங்க. அவன் என்னை சண்டை போட்டான், நான் திருப்பி அவனுக்கு பதில் செய்வேன் அப்படின்ட்டு போராடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். நன்மையை பற்றி கொண்டுருன்றார். தீமை வெறுத்து விடுன்றார். அவன் செய்தானா விட்டுடு. அவனை பதில் செய்வேன் எப்படி போட்டாப்பட்டி போடாத. ஆண்டவர் தான் தெளிவுபடுத்துகிறார். அந்த அன்பு தான் அவங்களுக்கு வேணுன்றார். இயேசு மாசு இல்லாத அன்பு, மாசற்ற அன்பு இயேசுக்குள்ள இருந்தது. அந்த அன்பு எப்படிப்படுங்க? அவர் அன்பு மிகப்பெரிய அன்புங்க. அந்த அன்பு தான் சொல்கிறாரு. அந்த அன்பை வெளிப்படுத்தணும். அப்படின்னா யார்? நான் இந்த வசனத்தை கேட்குறேன், இந்த வீடியோ பார்க்குறேன் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம எப்படியா இருக்கணும்? நல்ல அன்பு உள்ளவர்களாய், இயேசுடைய அன்பு வெளிப்படுத்தக்கூட நம்ம வாழ வேண்டும். மாயமற்றது இருப்பதாக. மாயமான அன்பு நமக்குள்ளே இருக்கக்கூடாது. மாயமற்றதாக இருக்கணுன்றாரு. நம்ம மாயமான அன்பு செலுத்துகிறோம் அநேகர்கிட்ட. இன்றைக்கி எப்படியாவது அன்பு செலுத்தி அவனை கவுத்தரலாம், நம்ம நல்லா பழகி அவனுக்குள்ளே தள்ளிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அந்த அன்பை பற்றி தான் தீமை வெறுத்துருப்பா. தீமை செய்கிறவங்க எண்ணம் உனக்குள்ளே இருக்கக்கூடாது. அந்த குணதாசியம் உனக்குள்ளே வரக்கூடாது. அப்படி தான் ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறேன். தீமை வெறுத்துருப்பா. உன் ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழ போகிற அன்பு மகனே, அன்பு மகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுறாரு. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. மாயமான அன்பாக இருந்து கொண்டிருக்கிறியப்பா, அந்த அன்பு வேணாம்பா. தீமையை வெறுத்துருப்பா. ஒருத்தனை குழி தோண்டி பொதிக்கணும், ஒருத்தனை கெடுத்து விடணும், ஒருத்தன் நம்மளுக்கு முன்னாடி வரக்கூடாது அப்படிங்கிற மாயமற்ற அன்பை விட்டுடுப்பா. மாயமான அன்பு உனக்குள்ளே இருக்கக்கூடாது. மாசற்ற அன்பு, இயேசுவின் அன்புக்குள்ளே வாப்பா. இயேசு என்ன சொன்னார்? அநேகர் கொட்டினார்கள், துன்பப்படுத்தினார்கள், அவர்களை சிலுவையில் அறையும்போது கடைசி பரியந்தம் அவர் நிலைநிட்டாருங்க. ஆணி அடிக்கும்போது கூட அவர் சொன்னார் பாரு, இவர்கள் என்னதென்று தெரியாமல் சரி மன்னியும் என்று அவர்களுக்காக பரிந்து பேசினார். உங்கள் வாழ்க்கையில் அப்படியாப்பட்ட அன்பு வேணுங்க. இயேசுவின் அன்பு. அவன் தவறு செய்துட்டான், அவனை நான் விடவே மாட்டேன். அவன் ஒரு வாட்டி சொன்னான், நான் 2 வாட்டி செய்வேன் அவனுக்கு பதிலாக அப்படின்னு நீ முயற்சி நிற்காத. அந்த தீமையை வெறுத்துருப்பா. அவன் செய்கிற தீமை நீயும் செய்யாத. நன்மையை பின்பற்று. நன்மையை பற்றி கொண்டுரு. உன் வாழ்க்கையில் நன்மை செய்ய போகிறேன்பா. நான் உன்னோடு பேசி கொண்டிருக்கேன். உன் வாழ்க்கையில் உயர்த்த போகிறேன். என்னென்ன காலத்தில் நீ தள்ளுண்டு போய்கிற, எது காலத்தில் நீ சீர்கெட்டு போய்கிற, அதெல்லாம் சீர்படுத்த போகிறேன்னு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீடியோ, ஒரு வசனத்தோடு நான் பேசும்போது ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். உங்களை விடுவிக்க போகிறார். பாவத்திலிருந்து விடுவிக்க போகிறார். தீமையிலிருந்து விடுவிக்க போகிறார். நன்மையான காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறார். நீ நன்மையை பற்றி கொண்டு இருப்பா. எவனா தீமை செய்து போகிறான், அவனை பின்பற்றி நீ போகாத. நீ நன்மை பற்றி கொண்டுரு.
உங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியத்தை செய்ய போகிறேன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ தொடர்ந்து பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள், லைக் பண்ணுங்கள், அநேக ஷேர் பண்ணுங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.